ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 382வது நாமா ஓம் ஸ்ரீ ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதாயை நமக ஓம் என்பதாம். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, ஒன்றனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஆண்டாளின் பிரார்த்தனை இது. கிருஷ்ணா, உன்னோடு எங்களுக்கு இருக்கும் உறவை ஒழிக்க முடியுமா? ஒழித்தாலும் ஒழியுமா என்கிறாள். திருப்பாவை 28ஆம் பாசுரத்தில் மனதின் எண்ண ஓட்டங்களுக்கும் 382வது நாமாவுக்கும் ஓம் ஸ்ரீ ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதாயை நமகா என்பதற்கும் உள்ள சம்பந்தம்தான் என்ன? கோவிந்தேதி யதாக்ரந்தத் கிருஷ்ணா மாம் தூரவாசினம் ரிணம் பிரவருத்தம் இவமே ஹிருதயான் ந அபசற்பதி. இது என்ன? கிருஷ்ணனின் வார்த்தைகள் மகாபாரதத்திலிருந்து. கிருஷ்ணனுக்கு ஒரே ஒரு குறையாம். அந்த குறை ஹிருதயத்தை விட்டு நீங்கவே இல்லையாம். அசலும் கொடுக்க முடியாமல் வட்டியும் ஏறிக்கொண்டே போனால் கடன்பட்டவன் எவ்வளவு கஷ்டப்படுவானோ அப்படிப்பட்ட அவஸ்தை எனக்கு. திரௌபதி கூப்பிட்ட பொழுது நான் சென்று ரட்சிக்கவில்லையே என்றானாம் கிருஷ்ணன். இது மகாபாரதம். ஆனால் அவள் மானம் காப்பாற்றப்பட்டதே என்றனர் பக்தர்கள். நான் ரட்சிக்கவில்லை, எனது கோவிந்த நாமா ரட்சித்தது என்றான் கிருஷ்ணன். அதனால் ஆண்டாள் சொல்கிறாள், கிருஷ்ணா, உனக்கு குறை வேண்டாம். கோவிந்த நாமா இருக்கும் பொழுது குறைப்படலாமோ என்றாள். கேட்டவுடன் கிருஷ்ணனின் குறை தீர்ந்ததுவாம். நம் அம்பாள் மிக்க இன்பத்தை அடைகிறாள். தர்ப்பிதாயை நமகா. ஒரு நாமாவது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்திலிருந்து அர்த்தம் புரிந்து கொண்டோமேயானால் அதுதான் அவளுக்கு ஆனந்தம். ரகஸ்தர்ப்பண ஒவ்வொரு நாமாவையும் அர்த்தத்துடன் புரிந்து கொண்டு புலகாங்கிதத்துடன் சொல்ல சொல்ல ஆனந்தமடைந்து நம்முள் இருப்பவள் நம்முடனேயே நடக்கின்றாள், பேசுகின்றாள். காலம் தாழ்த்துவதில்லை. நாமா அவளது தரிசனத்தை காண்பித்து கொடுக்கும். கண்ணாடி அனுபவித்து ருச்சித்து இன்புற வேண்டும். அவள் விரும்புவது இதுதான். ஓம் ஸ்ரீ ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதாயை நமகா ஓம். எந்த நாமா நம்மை உய்விக்குமோ, எந்த நாமாவை சொன்னால் மனதில் பேருவகை ஏற்படுமோ அதையும் அவள் கடாட்சம்தான் அளிக்கும். நாமத்தின் பெருமையை காண்பித்த இந்த நாமா இதையும் சொல்லலாம். குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.